Hyundai Alcazar ஃபேஸ்லிஃப்ட் இதுக்கு போட்டியாக இருக்கிறதுலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் சிப்ளிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கியா கேரன்ஸ் தான் என்னுடைய முக்கியமான போட்டியாளர். இது இல்லாமல் மஹிந்திராவுடைய XUV 700 இருந்தாலும் சரி, MG ஹெக்டர் பிளஸ், ஈவன் டாடா சஃபாரி இதெல்லாம் இந்த காருக்கு ஒரு போட்டியாளராக நிச்சயமா இருக்கும். சரி, அதையெல்லாம் மீறி இந்த காரை வாங்கணும்னா அப்படி இதில் என்ன இருக்கு? ஏற்கனவே இந்த அல்கசாரை விடவும் இதனுடைய விலையில வந்து ஆக்சுவலாக 90,000 ரூபாய் அதிகமாக இருக்கு. ஸோ அப்படி அதிகமாக இந்த காரில் என்ன கொடுத்துருக்காங்க? 3 வருடங்களாக இருந்த இதனுடைய லுக் இருக்குல்ல, டோட்டலாக மாறி இருக்கு. ஸோ ஏறக்குறைய புதிதாக வந்திருக்கக்கூடிய கிரெட்டானுடைய ஃபேஸ் லிஃப்ட் இருக்குல்ல, ஸோ அதை ஒட்டியே என்னுடைய டிசைன் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் மாடர்னாகவும் மாறி இருக்கிறத பார்த்துருக்கோம். இதற்கு மேலே 90,000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அடாஸ் லெவல் 2 முக்கியமான அம்சம். அதில் 19 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு. அடுத்தது இந்த செகண்ட் ரோ சீட்ஸ். இந்த செகண்ட் ரோ சீட்ஸ் இந்த கேப்டன் சீட்ஸ் இருக்குல்ல, இது வென்டிலேட்டர் சீட்ஸாக மட்டும் கிடையாது, இதில் எக்ஸ்ட்ரா தை சப்போர்ட்டோட இது வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி ஈவன் செகண்ட் ரோ கூட ஆக்சுவலாக வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஈவன் தேர்ட் ரோ பேசஞ்சர் கூட ஏசி வெண்ட் மட்டும் கிடையாது, இந்த ஃபேனுடைய ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நாவையும் கொடுத்துருக்காங்க. இது போல சின்ன ஃபீச்சர்லேருந்து பெரிய ஃபீச்சர் மட்டும் நிறைய இங்கே ஆட் ஆயிருக்கு.